என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேதத்தின் அடிப்படையில் தலைப்பு தண்ணீர். தண்ணீர் என்ற வார்த்தையின் மூலமாய் நம்ம பேசலாம், சிந்திக்கலாம். தண்ணீர் என்று சொல்லக்கூடியது வேதத்தில் அநேக இடங்களிலே ஜலம் என்று சொல்லப்பட்டிருக்கும். வெவ்வேறு பாஷையிலே இந்த தண்ணீர் என்பதை வெவ்வேறு வார்த்தையின் மூலமாக, மொழியின் மூலமாக சொல்லப்படுவது. ஆனா எல்லாமே தண்ணீர் என்று சொல்லணும். இந்த ஜலம் என்ற வார்த்தை கூட சமஸ்கிருத வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. தண்ணீர் என்று பார்க்கிற பொழுது ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்தே தண்ணீரை குறித்து மிக தெளிவாக சொல்லப்படுகிற காரியம். உலகத்துல ஒருவேளை ஆகாரம் இல்லாம இருந்துடலாம், ஆனா தண்ணீர் இல்லாம ஒருவராலும் இருக்க முடியாது. நம்முடைய சரீரத்துல நம்ம பேசுறதுக்கு, நடக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு, எல்லா காரியத்தையும் செய்வதற்கு ரத்தம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், முக்கியமோ அதே போல இந்த சரீரத்துக்குள்ள தண்ணி இருக்க வேண்டும் என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தண்ணி எங்கே உருவாச்சு, எப்படி அது உலகம் முழுவதும் அதை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது ஆதியாகமம் முதல் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. கடவுளே ஜலத்தின் மீதுதான் அசைவாடி கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது முதல் வசனத்துல. 6வது வசனத்துல சொல்லும் பொழுது ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று, அது ஜலத்தின் என்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜலம் ஜலம் என்று சொல்லும் போது தண்ணீர் தான். அதுதான் நான் சொன்ன ஆரம்பத்திலேயே அது சமஸ்கிருத வார்த்தை என்று சொல்லி. 7வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் முதல் அதிகாரம் 1:6. இப்போ 7வது வசனம், ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே உள்ள ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆகாய விரிவு என்று சொல்லும் பொழுது வானம். அப்ப முதல்ல ஆண்டவர் இந்த தண்ணீர் மீது, ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருக்கிற பொழுது வானம் இல்லை. அப்ப வானமும் பூமியும் தேவனால் உண்டாக்கப்பட்டு, வானத்துக்கு மேலேயும் தண்ணி, பூமிக்கு கீழேயும் தண்ணி, இந்த பூமியை சுற்றிலும் தண்ணி. இப்படி தண்ணீரினாலே பூமியை நிரப்புகிறார், வானத்தை நிரப்புகிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 148வது சங்கீதம் 4வது வசனம், ஆகாய மண்டலத்தில் உள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அப்ப நம்ம தலைக்கு மேல ஆகாய மண்டலம் தண்ணீர் தான் நிரம்பியிருக்கிறது என்பதை நம்ம அறிய முடிகிறது. இது எப்படி சாத்தியமாகும்? இப்ப சமீப காலங்கள்ல இந்த சந்திர மண்டலத்துக்கு ஆராய்ச்சியாளர்கள் போய் பல முறை போயிட்டு வராங்க. அதுல இந்த முறை பார்க்கும்போது அங்க தண்ணீர் இருக்குது. செவ்வாய் கிரகம், அங்க ஒரு ஆகாய மண்டலத்துல அந்த நிலவு, நம்ம சொல்லக்கூடிய நிலவு, அந்த இடத்துல கண்டுபிடித்து கற்களை கொண்டு வராங்க, தண்ணீர் இருக்கிறதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஆனா மனிதர்கள் அங்க வாழ்வு இல்லை. அங்க மனிதர்களை வாழ வைக்க கடவுள் அனுமதிக்கல. அதை கண்டுபிடித்திருக்கிறாங்க. மனித அறிவு, கடைசி காலங்களிலே மனிதனுடைய அறிவு பெருகி போம் என்று சொல்லப்பட்டிருந்து, அது இந்த அறிவு காலம் தான் இது. அப்போ அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் வேதம் நமக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே, ஆதியாகமம் தொடங்கி ஆண்டவர் இதை சிருஷ்டிப்பின் நாளிலிருந்து ஆகாய மண்டலத்துல தண்ணீரை வைத்திருக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது 2 சாமுவேல் 22:12, ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன இருள் கூடாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கடவுளை சுற்றி இந்த உலகத்தை உண்டாக்கின இந்த சிருஷ்டிப்பை உருவாக்கின கடவுளை சுற்றி இருள் சூழ்ந்த தண்ணீர் இருக்கிறது என்று
இது எப்படி நம்ம பாக்குறோம்னு சொன்னா, இப்போ சமீபத்துல திடீரென்று நம்ம சென்னை பட்டணத்துல பாக்குறத விட கிராமங்களில நல்லா இதா அழகா பார்க்கலாம். திடீரென்று நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. திடீரென்று ஒரு விதமான தென்றல் காற்று இருட்டிட்டு வருகிறது. மரம் இப்படியும் அப்படியும் அசையுது. ஒரு வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது மேகங்கள் வேகமா ஓடுது. அந்த மேகம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா வெண்மையா இல்ல, கருப்பா இருக்கிறது, கருள் சூழ்ந்த மேகம். அப்போ வேகமா ஓடுது, இந்த பக்கம் அந்த பக்கமும் மேகம் ஓடுது. அப்போ அந்த சூழ்நிலை எப்படி இருக்குமா, மழை வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். இது வழக்கத்துல நம்ம அடிக்கடி இத பாக்குறதுனால, நம்ம மூதாதையர்கள் நமக்கு சொல்லி கொடுத்ததுனால நம்ம என்ன பண்றோம், அந்த கருமேகம் சூழ்ந்து பூமியை சூரியன் இல்லாதபடி தடுத்து அதை சூழ்ந்து வருகிற பொழுது அப்படிதான் ஆண்டவருக்கு இருந்து தன்னை சுற்றிலும் அந்த மேகங்கள், கருமேகங்கள் அல்லது இருள் மண்டல அந்த மழை வரக்கூடிய அந்த இருள் அவரை சுற்றி இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த விதமா மழையை இந்த பூமியில பொழிய வேண்டுமானால் ஆண்டவர் மேகத்தின் மீது மழையை வைத்திருக்கிறார். மேகம் எங்க இருக்கிறது, வானத்துக்கு கீழே இருக்கிறது. அப்ப அந்த மேகத்தின் மீது லேசா தென்றல் அடித்த போது அந்த மேகம் கலைந்து அது மழையாய் பூமியிலே சொட்டப்படுகிறது. அப்படி மழை பெய்தால்தான் பூமியிலே பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணி மேல இருக்கிற தண்ணி. ஆனா நிலத்துல தண்ணி வேணும். நம்மளை போல மனுஷர்கள் குடித்து வாழ்வதற்காக நிலத்துல தண்ணி வேணும்னா மேகத்தில் இருக்கிற தண்ணியே இந்த மழையாய் பொழிந்தாதான் மேகத்திலிருந்து பூமிக்கு தண்ணி வரும். அந்த தண்ணி நம்ம குடிச்சு நம்ம பிழைப்பு உயிரோட இருக்கும். அதே போல கீழே உள்ள தண்ணிக்கு என்ன வேலை, பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணிக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா, அதை தோண்டி அல்லது இப்ப இருக்கிற மாதிரி முன்னெல்லாம் கிணறு தோண்டுவாங்க, குளம் தோண்டுவாங்க, ஏரி குட்டை குளம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தோண்டி எடுத்து தண்ணி எடுப்பாங்க. இப்போ போர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க. இப்படி பல சூழ்நிலைகளில பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணியை நம்ம தோண்டி எடுத்து அதை நம்ம மனுஷர்களுக்கு பயன்படுத்துறோம். ஆனா எல்லாமே மனுஷர்களுக்கு பயன்படுகிறது. அதே சமயத்துல பூமியை சுற்றிலும் இருக்கிற தண்ணி, கடல் இல்லாத இடமே கிடையாது. அது எல்லை வச்சிருக்கிறாரு. உலகத்துல மனிதன் வாழ பூமியை வைத்து பூமியை சுற்றி தண்ணீரை வைத்தார். இந்த தண்ணீர் தான் மனிதனுக்கு எல்லை. அதுக்கு அண்ணாண்டு அவன் போக முடியாது. அப்ப அந்த தண்ணி என்னத்துக்கு பயன்படுத்து, அதில் உள்ள ஜீவராசிகள் உயிர் வாழ்வதற்கும், அந்த உயிர் வாழக்கூடிய ஜீவராசிகளை மனிதன் உணவாக உண்பதற்கும், இப்படி பல சூழ்களிலே மனிதனுக்கு நன்மையாக வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ சரி, இந்த பூமியில் உள்ள இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருந்து தண்ணீர் மனிதனுக்கு தேவை என்பதை உணர்ந்து ஆண்டவர் அழகா நமக்கு ஒழுங்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த தண்ணீர் எப்படி பூமியில பயன்படுதுன்னு ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 5:8 பூலோகத்தில் சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. பூமியிலே 3 விதமான காரியங்கள் கடவுளை சாட்சியிடுகிறது. அது எந்த 3 என்று சொல்லும் பொழுது ஆவி, ஜலம், ரத்தம். இது எங்க இருக்குதுங்க, பூமியில மனிதனுக்குள்ளே இருக்கிறது. மனித வாழ்வு, நீங்களும் நானும் உயிரோடு இருக்க வேண்டுமானால் ஆவியும் இருக்கணும், ரத்தமும் இருக்கணும், ஜலமும் இருக்கணும். இந்த 3ம் இருந்தாதான் மனிதன் உயிரோட வாழ முடியும். இப்ப பாருங்க, நல்ல சிந்தித்து பாருங்க. உலகம் முழுவதும் நம்மை சுற்றி தண்ணி, நம்ம தலைக்கு மேல வானத்துல தண்ணி, நம்ம வாழ்கிற பூமிக்கு கீழே தண்ணி, அப்ப நம்ம உடலுக்குள்ளேயும் தண்ணி. இப்படி தண்ணீர் இல்லாத எந்த மனிதனும் வாழ்ந்து விட முடியாது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது 7 வார்த்தைகளில் 5வது வார்த்தை தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனத்துல வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்று சொல்றார். வேத வசனம் என்ன நிறைவேறணும், அவர் மெய்யாகவே நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இந்த பூமியில வாழ்ந்து கசையடிகளாலே நொறுக்கப்பட்டு, ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு அந்த அடி வலி இருக்குமோ, எந்த அளவுக்கு உபத்திரம் இருக்குமோ, எந்த அளவுக்கு அவன் சகிக்க முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத அந்த சரீரத்துல வேதனை இருக்குமோ, அதே போல அவரும் அந்த வேதனையை அனுபவித்து அந்த
கடைசி சிலுவையில ஜீவனை கொடுக்கிற நேரத்தில் கூட அவர் தாகம், எனக்கு தண்ணீர் வேணும், எனக்கு தாகமா இருக்கிறது. அவ்வளவு கசையடி, இரவெல்லாம் அடி, பகல் முழுவதும் அவரை அலங்கோலப்படுத்தி இழுத்து சென்றாங்க, சிலுவையை சுமந்து கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில அவருக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது. அதைத்தான் அவர் சொல்றார், வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். ஆனா என்ன பண்ணாங்க தெரியுங்களா, இந்த காடின்னு சொல்லுவாங்க, காடின்னு சொன்னா கசப்பு கலந்த காடி, அதை யாரும் தொட்டு விரல்ல தொட்டு கூட நாவுல வைக்க முடியாது, அந்த அளவுக்கு கசப்பு இருக்கும். அந்த காடிய ஒரு பெரிய கம்புல துணி சுத்தி பந்த மாதிரி சுத்தி அந்த காடியில தோய்த்து எடுத்து அதை தூக்கி தேவகுமாரனாகிய கிறிஸ்துவுக்கு வாயில ஊட்டினாங்க. ஆனா அதை வாங்க மனதில்லாமல் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த அளவுக்கு தாகம் இருந்ததாக, இந்த சரீரத்துக்கு தண்ணி வேண்டும் என்பதை அவர் சுட்டி காண்பித்தார். அந்த அளவுக்கு கொடுமையாக அவரை வாதித்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் கூட அவருக்கு தண்ணீர் இருந்தது. அதான் எல்லா மனிதருக்கும் தண்ணீர் என்பது மிக மிக அவசியம் என்பதை இந்த வார்த்தை கூறுகிறது. அது மூன்றும் ஒன்னா இருக்குது நம்முடைய சரீரத்துல, ஆவி, ஜலம், ரத்தம். ஒரு சின்ன ஒரு குண்டூசில ஒரு மனிதனுக்கு ஒரு கையில விரல்லையோ காலிலோ குத்தினா கூட உடனே ரத்தம் வருது. அப்போ உடல் முழுவதும் ரத்தம் இருக்கிறது, இந்த தண்ணீரும் இருக்கிறது. அதே சமயத்துல நல்லா சிந்தித்து பாருங்க, அந்த ஆவியும் உள்ள இருக்குது. இந்த ஆவி இல்லைன்னா நீங்களும் நானும் பேசக்கூட முடியாது. மூச்சு இழுத்து மூச்சு வெளியில விடுறமே ஆவி, உஸ்ஸுன்னு வருது. அது கூட இயேசுவைதான் குறிப்பிடுதுன்னு சொல்லி ஒரு ஒப்பனையா சொல்லுவாங்க, இணைத்து சொல்லப்படுவான். அது மூச்சு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ இல்லையோ, உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷனுக்கும் இயேசு இயேசு சூன்ற வார்த்தையை அவன் சொல்லாமலே அவனுக்கு தானாகவே அந்த அவன் இழுத்து விடுகிற மூச்சிலேயே இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய காரியத்துக்கு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆவியும் ஜலமும் ரத்தமும் ஒன்றாய் இணைந்து இருந்தால்தான் ஒரு மனிதன் உயிரோடு இருக்க முடியும் என்பதை தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, நல்லா கவனித்து பாருங்க, சமாரியா ஸ்திரீயின் இடத்துல அவர் சமாரியா வழியா நடந்து போகையில அங்க சமாரியா ஸ்திரீ யாக்கோபு என்ற கிணத்துக்கு அருகாமையில வந்து அந்த தண்ணி முள்ள வராங்க. அப்ப அங்க அவர் சீஷரெல்லாம் உணவு வாங்கிட்டு வர்றதுக்கு வெளியில போயிட்டாங்க. அந்த கிணத்தடியில ஒரு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த அம்மா பகல் 12 மணி என்று சொல்லப்படுகிறது, நேரம் குறிப்பிட மத்தியான வேலையில என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த தண்ணி எடுக்க வரவங்க கிட்ட எனக்கு தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கு அவருக்கு வியாகுலம், அவர் அந்த நடந்து வந்த அந்த சரீர பலவீனம், அவர் தண்ணி வேணும்னு கேட்கிறாரு. அப்போ தேவகுமாரனாகி கிறிஸ்துவா இருந்தும் கூட உலக மனிதனோட ஒப்பிட்டு தன்னை தரைமட்டமாய் தாழ்த்தி ஒரு மனித சரீரத்தில் ஏற்படுகிற எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்திலும் ஏற்பட்டது என்பதை இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, நல்லா யோசித்து பாருங்க, யோவான் 19வது அதிகாரம் 34வது வசனத்துல அந்த கல்வாரி சிலுவையில அவர் தொங்கிக்கிட்டு இருக்கிற பொழுது அங்கே அவர் கடைசி நேரத்துல ஜீவன் விட்டுட்டார், அதாவது மரித்து போயிட்டார். அப்போ அவங்க செக் பண்ண வராங்க. எப்படி செக் பண்ணுவாங்களான்னா, சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிற மனிதனுடைய கால் எலும்பை முறித்து விடுவார்களாம். அந்த கால் எலும்பு முறிக்கப்படுகிற பொழுது கடைசியில கொஞ்சம் மூச்சு அரைச்சிக்கிட்டு இருந்தா கூட தப்பு நின்று போயிடும். அப்போ இவர்கிட்ட வந்து அந்த கால் எலும்பை முறிப்பதற்காக வராங்க. ஆனா அவருக்கு ஜீவன் இல்லை, அதை தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சிட்டு அவர் கால் எலும்பை முறிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஈட்டி எடுத்து அவருடைய விலாவில குத்துறாங்க. அப்படி குத்துக்கிற பொழுது அவர் சரீரத்தில் இருக்கிற கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் பூமியிலே கொட்டினது என்று யோவான் 19:34 நம்ம பாக்குறோம். அப்ப அந்த கடைசி சொட்டு தண்ணி கூட வெளியேற்றப்படுகிறது. அப்ப மனிதனுடைய வாழ்விலே உயிரோடு இருக்கும் பொழுது கட்டாயம் சரீரத்துக்குள்ள தண்ணி இருக்கணும். அப்ப தண்ணி குடிக்கிறோம், இந்த தண்ணி போய் தேங்குமா? இல்ல, இந்த தண்ணி தாகத்துக்கு குடிக்கிறோம். உள்ள இருக்கிற தண்ணி நம்ம சரீரத்துல இருந்து ஊறும். ஒரு கிணற்றில எப்படி ஊற்று ஊறுகிறதோ அது மாதிரி ஊறும், நம்ம உண்கிற உணவின் நிமித்தமாய் ஊறும். அதனால ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தண்ணீர் அவசியம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம அறியப்படுகிறோம். கடவுள் எவ்வளவு அழகா நேர்த்தியா எல்லாவற்றையும் அதனதன் இடத்துல அதனதன் செய்கின் பிரகாரம் அந்த சூழலில கர்த்தர் அழகா நமக்கு செய்து கொடுக்கிறார். சரி, அதுக்கு மட்டுமா பயன்படுத்து?
அடுத்தது பாருங்க, கடவுளுக்கும் நமக்கும் ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை ஏற்பட வேண்டுமானால் அங்க தண்ணீர் அவசியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது, எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்வதற்கு எருசலேமுக்கு வந்து பணிந்து கொண்டு திரும்ப தன்னுடைய தேசத்துக்கு அவர் ரதத்தின் மீது போய் கொண்டிருக்கிறார். அப்படி போய்கிட்டு இருக்கிற பொழுது அவர் ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிக்கிறார். அப்ப ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அவர் கண்களுக்கு பட்டு அதை வாசித்துக் கொண்டே போகிறார். அப்பொழுது ஆவியானவர் பிலிப்பு என்கிறதான சீஷனை நோக்கி, நீ அந்த மந்திரியோட போய் அவனுக்கு நான் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லு என்று சொல்லி ஆவியானவரால உந்தப்பட்டு இந்த பிலிப்பு அங்கே அந்த மந்திரியை சந்தித்து போகிறார். போயிட்டு அவர் ரதத்தை பிடிச்சுக்கிட்டு பின்னாடி ஓடும் பொழுது, நீ ஓடி வருவது என்ன, என்னுடைய ரதத்துல ஏறி உட்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சம்பாஷணம் நடக்கும்போது சொல்றாரு, நீ வாசித்துக் கொண்டிருக்கிற புத்தகம் என்ன அப்படின்னும் போது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை அவர் வாசிக்கிறார். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர்கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவார். இப்படி இந்த சம்பவத்தெல்லாம் வாசிக்கிற பொழுது இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று பிலிப்பு கேட்கிறார். அந்த மந்திரிக்கு யாராவது எனக்கு எடுத்து சொன்னாதானே தெரியும், எனக்கு தெரியலையேன்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, அநேக சம்பவங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து சொல்லிக்கிட்டே வராரு. அப்போ கடைசியில வரும்பொழுது, நான் அவரோடு இணைந்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது நீர் விசுவாசித்தால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்ல, அங்கே பெரிய ஒரு தண்ணீர் இருக்க 38வது வசனத்துல தெளிவா சொல்ல, ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். அவ்வளவுதான். அப்ப இந்த தண்ணி எதற்கு பயன்படுது? ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுவதற்கு, இரத்த சம்பந்தமான உறவுகளை ஏற்படுத்துவதற்கு, விசுவாசம் உள்ளவனாய் வாழ்வதற்கு, நான் கடவுளை ஆராதிக்கிறேன் என்று இந்த உலகத்துக்குள்ள அறியப்படுவதற்கு அந்த தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. தண்ணீரினாலே சுத்திகரிப்பது, கழுவுவது. என்ன கழுவப்பட்டது? தினந்தோறும் நம்ம குளிக்கிறோமே, அப்ப கழுவாதது ஒரு மூழ்கி எடுத்துட்டா கழுவிடுமா? இல்ல, நம்ம மனதினுடைய விசுவாசம். நான் மூழ்கி எழுந்துற பொழுது கடவுளுக்காக நான் பழையவைகளை ஒழித்து செத்து போயிடுறேன். ஆண்டவருடைய வாழ்வதற்காக, நான் ஜீவனோடு இருப்பதற்காக மீண்டும் அதிலிருந்து பரிசுத்தமா எழுந்து விடுகிறேன். இதுதான் மூழ்குதல் என்பதை குறிக்கப்படுகிறது. அப்ப அந்த மூழ்கி எழுந்துருவதற்கும் தண்ணீர் அவசியம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, எபேசியர் 5வது அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. திருமுழுக்கினாலே. அப்ப திருமுழுக்கு என்பது ஞானஸ்தானத்தினாலே நம்மை, இந்த திருவசனம் நமக்கு என்ன சொல்லுதோ அதை வழியாக நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு புதிதான இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அங்க எபேசியர்ல சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த தண்ணீர் வெறும் மனுஷன் குடிச்சு வாழ்வதற்காக மட்டுமல்ல, கடவுளுக்கும் நமக்கும் ஒரு பெரிய இணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது ஏதோ ஒரு பொம்மை, ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு கட்டை கல்லு அதை வடிவமைத்து சிலையா செஞ்சு அதுதான் கடவுள் என்று அதை அப்படி செய்யணும்னு சொல்லல. வேதத்துல தெளிவா சொல்ல வேண்டும். நீ மனதுல, இருதயத்துல அந்த நம்மை உண்டாக்கின கடவுளை இருதயத்துல விசுவாசித்தாலே, அதை நம்பிக்கை கொண்டாலே, உறுதியா அதை பற்றி கொண்டாலே ஒரு பிரமாணம். இது அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கும் உள்ள பிரமாணத்தை, அந்த ஞானஸ்தானம் என்ற இந்த பிரமாணத்தை கை கொண்டு ஆண்டவரோடு நாம் இணைத்துக் கொள்ளுகிறோம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நான் கடவுளுடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆகவே இந்த தண்ணீர் எவ்வளவு முக்கியம். மனிதனுடைய உயிர் வாழ்வதற்கும் தண்ணீர், செடி கொடிகள் தாவர வகைகள் எல்லாம் வாழ்வதற்கும் தண்ணீர், மழை பெய்து அதன் மூலமாக நம்ம தானியம் சாப்பிடக்கூடிய உணவு விளைவதற்கும் தண்ணீர், நம்ம உடல் உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு உடல்ல உள்ள தண்ணீர். அதே சமயத்தில் ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்பட வேண்டுமானால் தண்ணீர். கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 2வது அதிகாரத்துல 6, 7, 9வது வருஷம் தான் பாத்தீங்கன்னா, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின ஆண்டவர். முதல் அற்புதம் இயேசு கிறிஸ்து பூமியில செஞ்சது வெறும் தண்ணீர் தான்.
இந்த தண்ணீரை அங்க 6 கற்சாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 6 கற்சாடி எதுக்குன்னா சுத்திகரிக்கப்படுவதற்கு சொல்லப்படுகிறது. சுத்திகரிப்பனா நம்மை ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுத்திகரித்துக் கொண்டுதான் தேவாலயத்துக்குள்ள இல்ல திருமண வீட்டுக்கு போகணும். அதுக்காக அது வைக்கப்பட்டிருக்குது காலியா. அதை எடுத்து நிரப்புங்கன்றாரு, நிரப்பிட்டாங்க, நல்ல தண்ணி நிரப்பிட்டாங்க. இப்ப எடுத்துன்னு போய் கொடுங்கன்றாரு, எடுத்துன்னு போய் கொடுக்கறாங்க. நடந்தது என்ன? அவரு சும்மா கையை நீட்டி அதை ஜப் பண்ணல, இதை பண்ணல, அப்படி செய்ய, இப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்ல ஒண்ணுமே சொல்லல. நிரப்புங்க, கொண்டு போய் கொடுங்க, அவ்வளவுதான். அது சொல்றான் அந்த பந்தியில் இருக்கிற கல்யாண வீட்டுல பந்தி இருக்கிறவன் சொல்றான், இவ்வளோ நேரம் கொடுத்த திராட்சை ரசம் எல்லாம் இவ்வளவு ருசியா இல்லையப்பா, இது இவ்வளவு நேரம் எங்கப்பா வச்சுட்டு இருந்த, அவ்வளவு ருசியா இருக்குது, இது முதல்லயே கொடுக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு ருசியுள்ள திராட்சை ரசமாய் தண்ணீரை மாற்றுகிறார் ஆண்டவர். இந்த தண்ணீரை மாற்றினது அந்த தண்ணீரை நிரப்பினவங்களுக்கும் அதுல முண்டு எடுத்து போனவங்களுக்கும் தெரியும். விருந்து சாப்பிடுறவங்களுக்கும் விருந்தை ஏற்பாடு செய்து மேல் சூப்பர்வைஸ் பண்ற ஆளுக்கும் தெரியவே தெரியாது. ஆக அப்படிப்பட்ட அற்புதத்தை கடவுள் செய்கிறார். அதுவும் தண்ணீர் தான். இப்படி தண்ணீரினாலே மனிதனுக்கும் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவையும், மனிதன் வாழ்வதற்கு உள்ள ஜீவமும், இந்த உலகம் நிரம்பப்பட்டிருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் தேவையா இருக்கிறது. நமக்கு தலைக்கு மேல தண்ணி, நம்ம காலுக்கு கீழே தண்ணி, நம்மை சுற்றிலும் தண்ணி, நம்ம சரீரத்துல தண்ணி, நம்ம வாழ்கிற எல்லா நிலைக்கும் தண்ணீர் அவசியம். இப்ப பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய வாயில உமிழ்நீர் ஊறுகிறது, அது தண்ணீர். இப்படி எல்லாவற்றையும் தண்ணீர் 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 என்று சொல்லி இப்ப எங்கு பார்த்தாலும் பூமியில மழை பெய்து எத்தனை தேசத்தை அழித்து கொண்டிருக்கிறது. சோதம் கொமரா பட்டணத்துக்கு அக்கினினால் அழித்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அக்கினி எங்கேயும் அழிந்ததாக சொல்லப்படல. அதே சமயத்துல தண்ணீரினாலே நோவா காலத்திலிருந்து இன்னை வரைக்கும் பகுதி பகுதியாய், நோவா காலத்துல முழுமையா அழிச்சாரு. அதன் பிறகு பகுதி பகுதியாய் பல கடங்களிலே தண்ணீரினாலே அழிவு. காரணம் மக்களுடைய பாவம் பெருகினாலே. ஆகவே இந்த வார்த்தையோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போகவும்